காமன் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மெடிகேஷன், அப்புறம் சிபிஆர், பிஎல்எஸ் பற்றின நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. என்னோடய இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத கூட நம்ம வந்து போல்டாக வந்து கன்வே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ உங்களோட ப்ராப்பர் அவுட்ஃபிட் வந்து இன்னும் உங்களோட கான்ஃபிடென்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். Hi my dear friends and family, welcome back to our channel Sasi's Diary. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நர்சிங் இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன திங்கெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும், என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு நர்சிங் ஜாப்க்காக இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா, நாட் ஓன்லி ஃபார் அப்ராட் ஜாப், ஈவன் நம்மளோட நேட்டிவ்லேயே வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போகிறோம் அப்படின்னா என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நர்சிங் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா என்னென்னதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன் த ஹோல் ஒரு இன்டர்வியூனாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு இன்ட்ரொடக்ஷன் செஷன் மாதிரி இருக்கும். லைக் டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட டிபார்ட்மெண்ட் வைஸான கொஷின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நர்சிங் இன்டர்வியூ அப்படின்னா ஆன் த ஹோல் காமனாக இருக்கிற விஷயங்கள் பற்றி இன்டர்வியூ கேட்பாங்க. அண்ட் நம்ம வந்து ஈச் வில் பி ஸ்பெஷலைஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். ஒருத்தவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குமா இருக்கும், அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் தவிர்த்து அதுவும் இல்லாமல் சில காமன் கொஷின்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆஸ் அ நர்சஸ் we all should be prepared for all type of question. மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப் கொஷினுமே வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்னு போயிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி நர்ஸ் இருக்கலாம், இல்லை ஐசியூ நர்ஸாக இருக்கலாம், இல்லை ஆப்ரேஷன் தியேட்டர் நர்ஸாக இருக்கலாம், கைனக் நர்ஸாக இருக்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் ஆன் த ஹோலாக இப்போ நம்ம வந்து காலேஜில் வந்து படிச்சிருப்போம்ல, மெடிக்கல் சர்ஜிக்கல் படிச்சிருப்போம், பீடியாட்ரிக் படிச்சிருப்போம், அண்ட் வந்து நர்சிங் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்போம், கம்யூனிகேஷன், ரிசர்ச், தென் வந்து மிட்வைஃப், நிறைய சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருப்போம். அண்ட் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோன்றதுனால அது ரிலேட்டடாக கொஷின் கேட்டாங்க அப்படின்னா we should be well prepared to answer the questions. இல்லை எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரியான ஃபீல் இருக்கும். அதர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே போயாச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐசியூ நர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி த கொஷின்ஸ் வந்து இட் வில் பி ஆன் லைக் ஐசியூ டிபார்ட்மெண்ட் பற்றியான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதர் தான் தட் நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங்கை வந்து நம்ம அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதை பற்றி தெரியாமல் இருக்கிறோம், இன்டர்வியூவில் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கோன்னா அது வந்து கண்டிப்பாக அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் நர்சிங் ஃபண்டமெண்டல் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். அதனால ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங் வந்து நம்மளால் எஸ்கேப் ஆகவே முடியாது. அதுலேருந்து கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ காமனான கொஷின்ஸ் வந்து என்னென்னலாம் கேட்பாங்க, என்னென்ன வந்து ஹெட்டிங்ஸில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக நம்ம அதை பற்றின நாலேஜ் இருக்கணும். இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து நீடில் ஸ்டிக் இன்ஜுரியாக இருக்கட்டும், அண்ட் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம எப்படி ப்ராப்பர் கலர் கோடிங்கில் டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கட்டும். அண்ட் பிபிஇ பற்றி கேட்பாங்க, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி கேட்பாங்க, லைக் டானிங், டாஃபிங், அதெல்லாம் வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து சர்ஜிக்கல் ஹேண்ட் வாஷிங் பண்ணணும், எப்படி வந்து மெடிக்கல் ஹேண்ட் வாஷிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பற்றின நாலேஜ் வந்து நம்ம கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் அது தவிர்த்து சில காமன் கொஷின்ஸ் லைக் மெடிக்கேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், ரூட்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், ரைட்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன், அண்ட் வந்து ஒவ்வொரு ரூட் ஆஃப் மெடிக்கேஷன் நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன. இப்போ ஒரு ஐஎம் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன டிகிரியில் கொடுக்கணும், இன்டர்டர்மல் இன்ஜெக்ஷன் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு சப்க்யூட்டேனியஸ் இன்ஜெக்ஷன் போடுறீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஈச் டிகிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதுக்கான நாலேஜ் இருக்கணும். ஒரு வென்ஃப்ளான் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன ரெக்வயர்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது, என்னென்னலாம் திங்ஸ் வந்து நீங்கள் பெட் சைட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றின நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சில இடத்துல வந்து இஃப் இன்கேஸ் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஜேசிஐ அக்ரிடியேட்டட் இல்லை என்ஏபிஹெச் அக்ரிடியேட்டட் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கண்டிப்பாக சில ஜேசிஐ கைட்லைன்ஸை பற்றின நாலேஜ் இருக்கணும். என்ஏபிஹெச் அப்படின்னா எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாகவே ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் வந்து எதுலலாம் அந்த எக்ஸலன்ஸ் இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது. இஃப் இன்கேஸ் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஜேசிஐ அக்ரிடியேட்டட் ஹாஸ்பிட்டல்னா மேண்டட்ரி அவங்க வந்து ஏதாவது சில கொஷின்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஜேசிஐ கேட்பாங்க. ஸோ வந்து we all should be ready to face those questions. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்டி கோல் வந்து இட்ஸ் காமன் ஃபார் ஆல் த ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ ஐபிஎஸ்டி கோல்ஸ் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபால் ரிஸ்க் ப்ரிவென்ஷன், ப்ரெஷர் சோர் ப்ரிவென்ஷன், அப்புறம் பெயின் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாது. அண்ட் ரெஸ்ட்ரைன்ஸ் போடுறீங்க அப்படின்னா வாட் ஆர் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ஸ் என்ன,
அண்ட் எப்போ வந்து அந்த ரெஸ்ட்ரைன்ஸ் இப்போ ஒரு பேஷண்ட் ரெஸ்ட்ரைனில் இருக்காங்க அப்படின்னா என்னென்ன அசஸ்மெண்ட்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேர் ஆஃப் டியூபிங்ஸ் பற்றி கேட்பாங்க. அதில் வந்து ஐவி லைனாக இருக்கட்டும் அண்ட் என்ஜி டியூபாக இருக்கட்டும், கேத்தீட்டர் இருக்கட்டும். இப்போ சர்ஜிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில ட்ரைன் டியூப்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது அதை பற்றின நம்மளுக்கு சவுண்ட் நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து காமனான கொஷின்ஸ் தானே, நான் சொல்கிறது கரெக்டான, இது எல்லாமே காமனான கொஷின்ஸ் தான். அதனால் அதுக்கு வந்து நம்ம வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் காமன் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மெடிக்கேஷன், அப்புறம் சிபிஆர் பிஎல்எஸ் பற்றின நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்புறம் எக்யூப்மெண்ட் ஹேண்ட்லிங் பற்றி கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. லைக் இன்ஃபியூஷன் பம்ப்பு, சிரஞ்ச் பம்ப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பற்றின நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. எக்யூப்மெண்ட்னா ஈவன் வென்டிலேட்டர் கூட அதில் வரும். பிகாஸ் வென்டிலேட்டர் வந்து இட் கோஸ் டு த ஐசியூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு நர்ஸ் வந்து மெடிக்கல் சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வென்டிலேட்டர் பற்றின நாலேஜ் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் பயப்பட வேணாம். இஃப் இன்கேஸ் யூஆர் ஐசியூ நர்ஸ் கண்டிப்பாக அதை பற்றின வென்டிலேட்டர் செட்டிங், மோடு அது எல்லாமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்கலி டு த டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐசியூ நர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் அவங்க கண்டிப்பாக த்ரோ பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து எமர்ஜென்சி மெடிசின்ஸ் பற்றி கேட்பாங்க. அண்ட் ட்ரக் டைல்யூஷன், ட்ரக் கால்குலேஷன் வந்து இட்ஸ் மேண்டட்ரி. கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு கொஷின், இஃப் இன்கேஸ் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஐசியூ, அதை பற்றின ஒரு இன்டர்வியூவில் கண்டிப்பாக கொஷின் இருந்தே ஆகும். அப்புறம் வென்டிலேட்டர் கேர் பேஷண்ட் அண்ட் வென்டிலேட்டரோட செட்டிங்ஸ் பற்றி என்ன கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் இன்ஃபெக்ஷன் பண்டில்ஸ் இருக்கும்ல, இப்போ வேப் இருக்கலாம், வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியா, ஸோ கிளப்ஸி, காட்டி, இந்த மாதிரியான நிறைய பண்டில்ஸ்லாம் வந்து ரிலேட்டட் டு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் பண்டில்ஸ் பற்றின நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அசஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கேர் ஆஃப் இன்வேசிவ் லைன்ஸ், இப்போ ஐசியூவில் பேஷண்ட் வந்து நிறைய பேர் வந்து ஆர்ட்ரி லைன் இருக்கும். ஸோ அந்த லைன்ஸோட மேனேஜ்மெண்ட்லாம் என்ன, எப்படிலாம் வந்து அந்த லைனை பேட்டர்ன்ஸே வச்சுக்கணும், ஹைஜீனிக் மெஷர்ஸ் பற்றி நம்மளுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரக்கியோஸ்டமி பேஷண்ட் இருந்தால் அந்த ட்ரக்கியோஸ்டமியை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எந்த பீரியாடிக்கலி ஒன்ஸ் அந்த ட்ரக்கியோஸ்டமி சைட்டை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே பார்ப்பாங்க. அப்புறம் பெட்ரிடன் பேஷண்ட்ஸ் ஐசியூவில் இருக்காங்கன்னா கேர் ஆஃப் பெட்ரிடன் பேஷண்ட்ஸ் அப்படின்னே நம்மளுக்கு ஒரு செப்பரேட் டாபிக் இருக்குது. ஸோ இதை பற்றின நாலேஜ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஐசியூ நர்சஸாக இருக்கீங்க அப்படின்னா இதிலேருந்து வந்து மேஜரான கொஷின்ஸ் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ எமர்ஜென்சியில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அங்கேயுமே வந்து கண்டிப்பாக எமர்ஜென்சி மெடிசன்ஸ் பற்றின கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ எமர்ஜென்சி ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஃபார் எம்ஐ, இல்லை ஒரு பேஷண்ட் வந்து ஹைப்போகிளைசமிக்கில் வராங்க அண்ட் டயபெட்டிக் கீட்டோஆசிடோசிஸில் வராங்க, இல்லை சடன் செஸ்ட் பெயினில் வராங்க, ஹெட் இன்ஜுரியில் வராங்க. ஸோ வாட் ஆல் த எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஃபார் தோஸ் பேஷண்ட்ஸ் அப்படிங்கிற கொஷின்ஸ் இருக்கும். அப்புறம் ஏபிஜி அனாலிசிஸ், ஏபிஜி இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பற்றி கேட்பாங்க. அண்ட் எமர்ஜென்சியில் கண்டிப்பாக வந்து சிபிஆர் பற்றின கொஷின்ஸ் இருக்கும். லைக் சிபிஆர் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, எத்தனை கம்ப்ரெஷன்ஸ் இருக்குது, எத்தனை ரெஸ்கியூ பிரெத்ஸ் கொடுக்கணும். ஸோ ஆன் த ஹோல் பேஸ்ட் ஆன் சிபிஆர் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத மேண்டேட்டரியாக அவங்க செக் பண்ணுவாங்க. தென் வந்து இப்போ நீங்கள் வந்து கைனிக்கில் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னா ரிகார்டிங் த லேபர் வந்து கண்டிப்பாக ஸ்டேஜ் 1லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஆன விஷயம் வந்து ரொம்ப மேண்டட்ரி. ஸோ சிடிஜி மிஷின் எப்படி போட்டோம், நியூ பார்ன் பேபி ஹேண்ட்லிங் என்ன பண்ணணும், அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது கைனக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால். அப்புறம் வந்து அந்த ஆன்டினேட்டல் விசிட்டில் வந்து எப்போல்லாம் வரணும், அண்ட் ரிகார்டிங் வேக்சினேஷன் டியூரிங் ஆன்டினேட்டல் விசிட் அதுவுமே வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். அண்ட் இப்போது கைனக் அப்படின்னா ஓபிடியில் ஒர்க் பண்ணலாம். சில பேர் வந்து லேபர் வார்டில் இருப்பாங்க, சில பேர் வந்து ஆன்டினேட்டல் வார்டு, போஸ்ட்நேட்டல் வார்டு, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டு, இஃப் இன் கேஸ் எல்எஸ்சிஎஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இதில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ ஆன் த ஹோல் அவங்க வந்து ஓபிஜி பற்றின பர்ஃபெக்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத மேண்டட்ரி. இஃப் இன் கேஸ் நார்மல் டெலிவரி அப்படின்னா ஸ்டேஜஸ் ஆஃப் நார்மல் டெலிவரி, ஸோ எப்போ வந்து பேபி டெலிவரி ஆக போகுது, அண்ட் அப்பப்போ என்ன இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும், என்ன மெடிகேஷன்ஸ் கொடுக்கணும், அண்ட் வந்து இஃப் இன் கேஸ் வந்து ப்ரீ எக்லாம்சியா இல்லை வந்து போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் இருந்தது அப்படின்னா அதுக்கான மேனேஜ்மெண்ட் என்னென்ன பண்ணணும், இமீடியட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்னா கண்டிப்பாக ஓடியில் வந்து முக்கியமான விஷயம் வந்து பிபிஇ தான். ஸோ வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து டானிங் டாஃபிங் பண்ணுறீங்க, ஹேண்ட் வாஷிங் பண்ணுறீங்க, தென் இப்போ ஒரு ப்ரொசீஜருக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரே செட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன ரெக்வயர்டான ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோலிசிஸ்டெக்டமிக்கு நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மேபி ஏதாவது ஒரு சர்ஜரியோட ஸ்பெசிஃபிக் நேம் சொல்லி இந்த ப்ரொசீஜருக்கு வந்து நீங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் செட் பண்ணுவீங்க, எப்படி வந்து பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில பேர் ஓடிலேயே வந்து சில பேர் வந்து தேல் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் நியூரோ, தேல் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஆன்காலஜி, சில பேர் வந்து ஒன்லி ஆர்த்தோ சர்ஜரிஸ் மட்டும் தான் அவங்க வந்து போவாங்க. ஸோ அப்படி இருக்க நர்சஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக தே ஹேவ் சவுண்ட் நாலேஜ் அபவுட் த ஆர்த்தோ கேசஸ், நியூரோ கேசஸ் அப்படி மட்டும் தான். சில பேர் வந்து கார்டியாலஜி லைக் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ணுற நர்சஸாக இருப்பாங்க. அப்படி வந்து ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ணுற வந்து நர்சஸை கொண்டு வந்து ஒரு ஆர்த்தோ கேஸில் போட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ
அப்படி இருக்கவங்க பயப்பட வேணாம். இப்போ நீங்கள் வந்து ஓடியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து ஸ்பெஷலைஸ்டாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டா அண்ட் கொஷின்ஸ் வில் பி ரிகார்டிங் தேட் ஒன்லி. ஸோ இப்போ ஒரு ப்ரொசீஜர் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு விபி ஷண்ட்டுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு, இப்போ ஆன்காலஜியில் என்னென்ன பண்ணணும், அண்ட் வந்து இப்போ கேஸ்ட்ரோ சர்ஜரி, கோலிசிஸ்டெக்டமி, அப்பெண்டிசெக்டமி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, என்னென்ன திங்ஸ்லாம் வேணும், என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். ஓடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அரேஞ்ச் எப்படி பண்ணுவீங்க, அண்ட் வந்து ஸ்க்ரப் நர்ஸஸோட ரோல் என்ன, சர்க்குலேட்டரி நர்ஸஸோட ரோல் என்ன, அண்ட் சர்ஜனுக்கு நீங்கள் வந்து எப்படி அசிஸ்ட் பண்ணுவீங்க, எப்படி எக்யூப்மெண்ட் ஹேண்டில் பண்ணுவீங்க, எல்லாமே அவங்க வந்து கண்டிப்பாக அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜஸ்ட் ஒரு முக்கியமான சில டிபார்ட்மெண்ட்டில் இந்தந்த கொஷின்ஸ்லாம் வந்து மேஜராக கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதர் தேன் தட் இது தவிர்த்து ஹாஸ்பிட்டலில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. லைக் மெடிக்கல் சர்ஜிக்கல் வார்டு இருக்குது, அண்ட் வந்து டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்புறம் ஐசியூவில் இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக ஐசியூவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எக்மோ பற்றி தான் கேட்கறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும். ஸோ எக்மோ பற்றியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் ஆன் எக்மோவில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால எக்மோ பற்றியும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஃபார் ஐசியூ நர்சஸ். ஸோ மெடிக்கல் சர்ஜிக்கல் வார்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான மேண்டட்ரியான விஷயமா இருக்கும். பிகாஸ் நிறைய விஷயங்கள் மெடிக்கல் சர்ஜிக்கல் வார்டில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த அட்மிஷன்லேருந்து டிஸ்சார்ஜ்லேருந்து என்னென்னலாம் பண்ணுறோம், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அண்ட் டாக்டர் ரவுண்ட்ஸ் எப்படி அட்டென்ட் பண்ணுறோம், அண்ட் வந்து நம்ம பீரியாடிக் கேர் என்னென்ன கொடுக்குறோம், மெடிக்கேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ரைல்ஸ் டியூப் ஃபீடிங் பண்ணுறது, அப்புறம் வந்து கொலாஸ்டமி இருந்துச்சுன்னா கொலாஸ்டமி பேக் எப்படி கேர் பண்ணுவோம், அப்புறம் வந்து கேத்தீட்டர், யூரினரி கேத்தீட்டராக இருக்கட்டும், இல்லை வந்து சூப்ராபியூபிக் கேத்தீட்டராக இருக்கட்டும், அதோட ஹைஜீனிக் என்ன, அண்ட் சில பேருக்கு வந்து இன்டேக் அவுட்புட்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து ஆர்பிஎஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி செக்கிங் ஹார்லி ஒன்ஸ் டு ஹார்லி ஒன்ஸ் இருக்கும். அண்ட் வேரியஸ் நம்பர்ஸ் ஆஃப் இன்ஃபியூஷன்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் போகும். லைக் சில பேருக்கு வந்து பொட்டாசியம் கரெக்ஷன் அந்த மாதிரிலாம் போகுது அப்படின்னா அதுவுமே நம்ம வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அண்ட் வார்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஹையராகவும் ஒரு டிபார்ட்மெண்ட்டு கீழே இறக்கியா அப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் ஹேவிங் தேர் ஓன் ஒர்க்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ். ஈச் டிபார்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றின சில பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்தந்த ஸ்பெஷலைஸ்டு நர்சஸ் வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா யூ கேன் பெர்ஃபார்ம் வெல் இன் த இன்டர்வியூ. என்னோட இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பேக்யூலையும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட கொஷின்ஸ் எதெல்லாம் பற்றி கேட்டிருந்தாங்கன்னா அப்படின்னா ஹெட் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட், அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர். இப்போ ஒரு வந்து நியூரோ பேஷண்ட்ஸ் வந்து சர்ஜரி பண்ணிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் பார்ப்பீங்க, அப்புறம் வந்து இமீடியட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் என்னென்னது, பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அண்ட் இட்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி என்ன கேட்டிருந்தாங்க. அப்புறம் ரைட்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன் கேட்டாங்க. அப்புறம் பெயின் அசஸ்மெண்ட் பற்றி கேட்டாங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் டிசீஸ் மென்ஷன் பண்ணி கேட்டாங்க, நான் மறந்துட்டேன். அந்த டிசீஸ் கண்டிப்பாக டிசீஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷின் இருக்கவே செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு எம்ஐ பற்றினா அந்த டிசீஸோட ப்ரிவென்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், காம்ப்ளிகேஷன் என்ன, அந்த டிசீஸோட ப்ராசஸ் பற்றி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டிசீஸ் கண்டிஷனை பற்றி தெரிஞ்சே ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி லைக் வந்து காமனான நர்சிங் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்லி டிபார்ட்மெண்ட் வைஸ் கொஷின் கேட்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி லைக் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கேட்பாங்க, அண்ட் டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அந்த மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே வந்து கான்வர்சேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் இங்கிலீஷ் தெரியல அப்படின்னாலும் பி போல்டு. நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து போல்டாக கன்வே பண்ணோன்னா அதுவுமே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அக்செப்டபுளாக தான் இருக்கும். மேபி சில பேருக்கு வந்து கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். அதுக்காக நீங்கள் வரி பண்ணாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் பேசுகிற விஷயத்தை கான்ஃபிடென்ட்டாக வந்து அந்த பர்டிகுலர் வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கரெக்டாக டெலிவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக சூப்பர் இங்கிலீஷாக பேச தெரியாது அப்படின்னு சொல்லி யாருமே உங்களோட கான்ஃபிடென்ஸை வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்காதீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் இங்கிலீஷில் கான்வர்சேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை தவிர்த்து ஜென்ரலாக சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுதான் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும், என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அது என்ன மாதிரியான கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெல் அபவுட் யுவர் செல்ஃபுக்கு அப்புறம் சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. எனக்கு நிஜமாகவே அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் எனக்கு பிடிக்கவே செய்யாதுங்க. அதுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த மொமெண்ட்டில் நம்மளுக்கு ஒன்றுமே மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகவே ஆகாது. அப்படிப்பட்ட சில கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
லைக் வை டு யூ ப்ரிஃபர் ஃபார் த நர்சிங், நீங்கள் ஏன் வந்து நர்சிங் எடுத்தீங்க, நர்சிங் ஏன் படிச்சிங்க, வாட் மேட் யூ டு லேர்ன் நர்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கெலாம் என்ன தான் ஆன்சர் பண்ணுறது அப்படின்னே தெரியாது. என்ன ஆன்சர் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இல்லை அது வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா, இல்லை ரொம்ப சைல்டிஷாக இருக்குமா அப்படிலாம் எனக்குலாம் தோணும். மற்றவங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஐயோ கடவுளே அது மாதிரியான கொஸ்டின்ஸ் எனக்கு கேட்டுறாதீங்க அப்படின்னு தான் தோணும். ஏதாவது வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக கேளுங்க, நர்சிங் ரிலேட்டடாக கேளுங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ somehow we can able to manage. ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். லைக் அதான் ஏன் வந்து நர்சிங் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் கேட்பாங்க why do you prefer our hospital, நீங்கள் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணணும்னு ஏன் வந்து உங்களுக்கு இன்டென்ஷன் வந்தது, எதுக்காக இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து நான் உங்களுக்கு வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா we all should be prepared to face those questions. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து why do you select our hospital அப்படி சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டக்குன்னு நம்மளுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பற்றின ஒன்றுமே நாலேஜ் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹாஸ்பிட்டலில் இப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சில வேல்யூஸ் இருக்கும், கோல்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த ஹாஸ்பிட்டலோட மிஷன் என்ன அப்படின்றது நீங்கள் வந்து ப்ரீவியஸாகவே வந்து கூகுளில் ப்ரௌஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ தட் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் அப்படியே ஒரு மேக்கப் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு சவுதியிலையாக இருக்கட்டும், இல்லை wherever the country may be, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நீங்கள் ப்ரீவியஸாகவே நிறைய ப்ரௌஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் அவங்க எக்ஸலன்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அண்ட் என்னென்ன கேசஸ் அவங்க நிறையா பார்க்குறாங்க, அண்ட் அவங்களோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் ரிலேட்டடாக பாருங்கள். ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு மேனேஜ் தோஸ் கொஷின்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ஹெட்டேக்கான கொஸ்டின் என்னவாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வாட் இஸ் யுவர் வீக்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கொஸ்டினை கேட்டேன்னா அப்படி நம்மளுக்கே வீக் ஆகிற மாதிரி ஆகிடும். இதுக்கு என்ன அப்படி சொல்கிறது அப்படின்னு. வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி நம்ம ஓவர் பில்டப் பண்ணாலும் இது என்னடா இது இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிடுவாங்க. அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து டோன்ட் புட் யுவர் செல்ஃப் டூ டவுன். நம்ம வந்து ஐயோ எனக்கு அது தெரியாதுங்க இது தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம ரொம்ப பாவமாக வந்து ரிப்ளை பண்ணக்கூடாது. சில விஷயங்கள் சில பேருக்கு ஒரு வீக்னஸாக இருக்கலாம். ஸோ நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத கூட நம்ம வந்து போல்டாக வந்து கன்வே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அண்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஈச் ஒன் வில் பி ஹேவிங் செப்பரேட் ஸ்ட்ரென்த். லைக் எப்படி சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில பேர் வந்து டீம் ஒர்க் நல்லா பண்ணுவாங்களா இருக்கும், சில பேருக்கு இண்டிவிஜுவல் ஒர்க் பண்ணுறது தான் பிடிக்கும், சில பேர் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்தை ஒரு வாட்டி பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிறதுமே அவங்க வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் பாயிண்ட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அட் அ டைமில் வந்து மினி ஒர்க் மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டியாக இருக்கலாம். அப்புறம் சில பேர் வந்து குட் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த்தில் எடுத்துக்கலாம். அண்ட் வீக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, எனக்குமே வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணுறதுக்கு யோசனையாக இருக்கும் இன்டர்வியூவில். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு ப்ரிப்பேராக போங்க கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் தான் எனக்கே ஒரு மாதிரி ஹெட்டேக்கான தோன்ற கொஷின்ஸு. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து சில சினாரியோ மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டு வந்து இந்த ப்ராப்ளமில் வராங்க, இல்லை ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் கொடுத்து இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்போ ஒரு வார்டில் வந்து ஒரு பேஷண்ட் வயலண்ட் பிஹேவியராக இருக்காங்க, இல்லைனா வந்து சம் பேட் வேர்ட்ஸ் த்ரோ பண்ணுறாங்க, அந்த பேஷண்ட் நீங்கள் வந்து எப்படி வந்து டேக்கிள் பண்ணுவீங்க, அவங்கள எப்படி காம் பண்ணுவீங்க, உங்களோட நர்சிங் ரோல் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிச்சுவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். எனக்கு பர்சனலி எப்படி தோணும் அப்படின்னா, நர்சிங்களை பற்றி எப்படியாவது கேளுங்கடா நான் ஏதாவது ஆன்சர் பண்ணிடுறேன், ஆனால் இந்த மாதிரியான ஹெட்டேக் கொஷின்ஸ் கேட்காதீங்க அப்படின்னு தான் நினச்சிட்டே போவேன். ஆனால் எனக்கு இந்த சவுதி இன்டர்வியூவில் தேங்க்ஃபுல்லி அந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்கல, அதனால தப்பிச்சிட்டேன். ஆனால் வந்து அந்த மாதிரியான கேட்கறதுக்கான சான்சஸுமே நிறையா இருக்குது. சில பேர் வந்து எப்படி பண்ணுவாங்க, அந்த இன்டர்வியூ கேட்குறவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்லி ஃபுல்லி சினாரியோ தான் கொடுப்பாங்களா இருக்கும். பேஷண்ட் வந்து வித் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் செஸ்ட் பெயின் வந்திருக்காங்க, இந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, அண்ட் நீங்கள் இதுக்கு என்னென்ன வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க, என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவீங்க, இல்லை ஏபிஜியோட வேல்யூ கொடுப்பாங்க, இது வந்து மெட்டபாலிக் அசிடோசிஸா இல்லை ஆல்கலோசிஸா கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், இதுக்கான மேனேஜ்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு சில பேர் ரொம்ப கிரிட்டிக்கலான கொஷின்ஸ் கேட்குற பர்சன்ஸும் இருக்காங்க. ஸோ வந்து வி ஆல் ஷுட் பி ஏபிள் டு மேனேஜ் ஆல் ஓவர் த நர்சிங் ரிலேட்டட் கொஷின்ஸு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சில கொஷின்ஸும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன வரைக்கும் வந்து ஒரு ஆன் த ஹோல் ஒரு கிளான்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கோயிங் ஃபார் எனி இன்டர்வியூ கண்டிப்பாக ஒரு வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இருக்கும், காமன் நர்சிங் கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட் வைஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி ஏன் நர்சிங் சூஸ் பண்ணீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஆல் த பெஸ்ட். யாரெல்லாம் புதுசாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறீங்களோ இங்கே வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு
இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா லைக் டிப்ஸ் மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கோயிங் ஃபார் எனி இன்டர்வியூ அரைவ் இன் அ ப்ரொஃபஷனல் அவுட்ஃபிட். நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ட்ரெஸ்ஸிங் அண்ட் க்ரூமிங் இஸ் வெரி மேண்டட்ரி. நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறது கூட ரெண்டாவது தான். நீங்கள் போனதுமே இப்போ வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்க உங்களை பார்க்குறாங்க அப்படின்னா அவுட்லுக் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து அப்பியரன்ஸ் வைஸ் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதனால் ப்ரொஃபஷனல் அவுட்ஃபிட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ப்ராப்பர் அவுட்ஃபிட் வந்து இன்னும் உங்களோட கான்ஃபிடென்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கோயிங் ஃபார் எனி இன்டர்வியூ ஆல்வேஸ் wrinkle ஃப்ரீ ட்ரெஸ், ஸ்டெயின் ஃப்ரீ ட்ரெஸ் அப்படி போடுங்க. ரொம்ப வந்து ஜாரி கலர்ஸ் அப்படியே டார்க்கான கலர்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகாதீங்க. லைக் ஒரு மாதிரி சூதிங்கான கலர்ஸ் இருக்கும்ல, லைட் கலர்ஸாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நீட் அண்ட் குட் லுக் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து மேல் நர்சஸ் வந்து இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா மேக் ஷுர் ஒரு ஃபார்மலான ட்ரெஸ் போட்டுக்கோங்க. கேஷுவல் ஷர்ட்ஸ், இந்த செக்டு ஷர்ட்ஸு, சில வந்து இந்த டிசைன்ஸ், இந்த ஃப்ளாரல் டிசைன்ஸ் அப்படிலாம் யாரும் போட மாட்டீங்க. இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரியான அவுட்ஃபிட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நல்ல நீட்டான ஒரு பிளெயின் ஷர்ட்டு, நல்லா டக்கின் பண்ணி ப்ராப்பர் ஷூஸ் எல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணி லேஸ் எல்லாம் ப்ராப்பராக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்க உங்க பார்க்குறாங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். ஸோ பாயிண்ட் நம்பர் 3 என்ன வச்சுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபீமேல்ஸ் வந்து இப்போ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவாய்ட் யூஸிங் டைட் ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க. இப்போ சுடிதார் ஒரு டாப் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறத மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷார்ட் டாப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜீன்ஸ் எல்லாம் போடாதீங்க. ஃபார்மலாக வந்து நல்லா நீட்டாக இருக்கிற ஒரு சல்வார் போட்டுக்கலாம். ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ஜீன் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷுர் அந்த டாப் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நீட் லுக் கொடுக்குற மாதிரியான பாருங்கள். டார்க் கலராக டைட்டாக ஒரு மாதிரி ஜிக்குன்னு அந்த மாதிரிலாம் போடாதீங்க. இது வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியான லுக் இருக்கும். ஏன்னா இன்டர்வியூக்கு இவங்க எப்படி வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தோணிடும். ஸோ மேக் ஷுர் நாட் ஒன்லி ஃபார் த மேல், ஃபீமேல்ஸும் வந்து கண்டிப்பாக நம்மளோட அவுட்ஃபிட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் வெல் கோயிங் ஃபார் த இன்டர்வியூ. ஸோ பாயிண்ட் நம்பர் 4 என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ப்ரிஃபர் லோ ஹீல்டு ஷூஸ் இருக்கும்ல. கேர்ள்ஸ் வந்து சில பேர் ஹீல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இருக்கும். அது வந்து ரொம்ப பாயிண்டடான ஹீல்ஸு இல்லை ஹை ஹீல்ஸ் மாதிரி போடாதீங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல அப்பியரன்ஸாக கொடுக்காது. அப்புறம் நீங்கள் வாக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டொக்குன்னு சத்தெல்லாம் வரும். அதனால வந்து ஹை ஹீல்டு ஷூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் ஸ்லிப்பர்ஸுமே வந்து லோ ஹீல்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே இஃப் யூ வியரிங் ஷூஸ் மேக் ஷுர் அது வந்து நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒயிட் கலர் ஷூலாம் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து க்ளீனாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு மாதிரி ஸ்டெயினாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. பாயிண்ட் நம்பர் 5 திஸ் இஸ் ஃபார் த ஃபீமேல் நர்சஸ். வந்து மினிமம் ஜுவல்லரிஸ் வியர் பண்ணிக்கோங்க. நிறைய செயின் அண்ட் பெரிய லாங் இயரிங்ஸ் அப்படிலாம் போடாதீங்க. செயின் வந்து பார்த்தீங்கன்னா 1 இஃப் இன் கேஸ் மேரிட் அப்படின்னா 1 or 2 அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்க மாதிரி காட்டிக்காதீங்க. அண்ட் ரிங்ஸ் எல்லாம் வந்து நிறைய போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொலுசு வியர் பண்ணாதீங்க. அது வந்து ஜல் சத்தம் கேட்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஆன் த ஹோல் மினிமமான ஜுவல்லரி நீங்கள் போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. சில பேர் வந்து இந்த 2-3 இயரிங்ஸ்லாம் போட்டிருக்காங்களா, அது கூட சில பேருக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி நீட் அப்பியரன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு குட்டி இயரிங் போட்டுக்கோங்க, ஸ்டட் மாதிரி. இட் வில் லுக் குட். அண்ட் லிமிட்டடான மேக்கப் போட்டுக்கோங்க. ரொம்ப ஓவர் மேக்கப்பாக போட்டு லிப்ஸ்டிக் ரொம்ப டார்க்காக போட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து அது பார்க்கும் போது நல்லா இல்லாமல் இருக்கலாம். சில பேருக்கு இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஓவர் மேக்கப் பண்ணுறவங்கள பிடிக்காது. நம்ம என்ன தான் வந்து இன்டர்வியூ வைஸ் நல்லா அட்டென்ட் பண்ணியிருந்தாலுமே இந்த பர்சனலி வந்து இந்த அவுட்லுக் பார்த்து சில பேருக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ மேக் ஷுர் லிமிட்டடான மேக்கப் போட்டுக்கோங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 6 என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் க்ரூமிங் பண்ணிக்கோங்க. ஹேர் எல்லாம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர்லாம் அப்படி பறந்துட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது, ஆயிலி அப்பியரன்ஸும் நல்லா இருக்காது. ஸோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு நிறைய பேபி ஹேர்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு கர்லி ஹேர்ஸ் இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த சீரமோ சம்திங் அந்த மாதிரி ஜெல் ஏதோ அப்ளை பண்ணி ப்ராப்பராக ஹேரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன பார்க்கும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபார் த மேல் நர்சஸ் மேக் ஷுர் நீங்கள் அந்த பியர்டில் நல்லா ட்ரிம் பண்ணிக்கோங்க. இந்த முஸ்டாச் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேக் ஷுர் பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல அப்பியரன்ஸ் இருக்க மாதிரி. அண்ட் நெயில்ஸ் ட்ரிம் பண்ணிக்கோங்க. நம்ம நினைப்போம் இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்களா அப்படின்னு, ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து நோட் பண்ணுவாங்க. இவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க. அதை வச்சுமே நம்மளை அசஸ் பண்ணுவாங்க. இவங்க இப்படி இருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து அவங்களோட ஒர்க் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான தாட் கொண்டு வரணும். ஸோ மேக் ஷுர் இந்த மாதிரியான நெயில்ஸ் வச்சுக்கிறது, லாங் நெயில்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேக் ஷுர் அதெல்லாம் ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி நல்லா ஷேப்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க.
ஸோ இதெல்லாம் தான் ஜஸ்ட் ஃபியூ டிப்ஸ் பிஃபோர் கோயிங் ஃபார் த இன்டர்வியூ. ஸோ இப்போ யாராவது நியூவாக இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி நர்சிங் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டச் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து யூ கேன் ஏபிள் டு மேனேஜ். கேட்டாங்கன்னா வந்து ஒன்றுமே தெரியாமல் பிளாப்லா முழிக்கிறதுக்கு வி கேன் ஏபிள் டு மேனேஜ் சம்திங். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரொம்ப பிளண்டராக ஏதாவது தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து சில கொஷின்ஸ் வந்து அப்படி லென்த் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இதனால் அப்படி பண்ணுவீங்களா, அப்படினாலே இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து அவங்க கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதை பற்றின உங்களுக்கு சுத்தமாக நாலேஜே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லிடலாம். லைக் வந்து ஒரு ரெக்வஸ்டடாக சொல்லலாம், எனக்கு இதை பற்றின நாலேஜ் இல்லை, அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை, நான் வந்து படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். பிகாஸ் ரொம்ப பிளண்டரான ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதர் கொஷின்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே இந்த ஒரு பிளண்டர் மிஸ்டேக்னால அந்த இன்டர்வியூவில் மேபி நீங்கள் செலக்ட் ஆகாமல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ தட் சுத்தமாக அதை பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்னா எதோ வளராமல் இருக்கிறதே பெஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரிகார்டிங் த நர்சிங் இன்டர்வியூ கொஷின்ஸ். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈச் சப்ஸ்கிரைபர் இஸ் வெரி மச் வேல்யூபிள் ஃபார் மீ. அண்ட் அது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். பிகாஸ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நான் லைக்ஸ் கெயின் பண்ண தான் எனக்கு ஒரு வந்து மோட்டிவாக இருக்கும். ஓகே, நம்ம போடுற வீடியோஸ் வந்து இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, நம்மளும் இதை விட நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து போடணும், போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் பூஸ்டப் மாதிரி இருக்கும். அண்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் ஆல்சோ. இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் சில பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் ஸோ தட் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Till then, டாடா, பாய், டேக் கேர்.